எடிட்டர் மோகனின் மகனாக வந்து ராஜா இயக்கத்தில் ஜெயம் படத்தில் தன்னை அறிமுகப்படுத்தினார். அந்த படம் சூப்பர் டூப்பர் பெரிய ஒரு வசூல் படமாக அமைஞ்சு மிகப்பெரிய ஒரு வெள்ளி விழா திரைப்படமாக அமைஞ்சது. அந்த படத்தை நானும் நேரில் சென்று பார்த்திருக்கிறேன். அந்த அளவுக்கு அந்த படம் இவருடைய ஒரு சினிமா கெரியரைவே கொஞ்சம் மாற்றி வைத்ததுதான் என்று சொல்ல முடியும். அந்த அளவுக்கு தூக்கிவிட்டது அந்த படம். அந்த படம் தெலுங்கு ரீமேக்கு தான் தமிழில் எடுக்கப்பட்டது அப்படி என்று பல கருத்துக்கள் இருந்தது. அந்த படத்தில் மிகப்பெரியது விஷயம் என்னவென்றால், அந்த படத்தில் உள்ள அத்தனை பாடல்களும் மிகப்பெரிய ஒரு ஹிட் பாடலாக இருக்கும். அத்தனையும் இப்போதும் கூட கேட்க தோன்றும். ஜெயம் ரவியை நமக்கு இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் அவருடைய வாழ்க்கை இப்படி ஒரு திசை மாறும் என்று யாரும் எதிர்பார்க்காத ஒரு சம்பவத்தை நமக்கு எடுத்துக்கொள்ள போகிறோம். ஒரு மனிதனுக்கு எந்த நேரம் எது வேணாலும் நடக்கலாம். ஆனால் நடக்க வேண்டியது எந்த நேரமா இருந்தாலும் அது நடந்தே தீரும். அப்படித்தான் ஜெயம் ரவி வாழ்க்கையில் சில விஷயங்கள், அதாவது அவருடைய